ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா தாளிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். நல்லா இன்னும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள், கரம் மசாலா போட்டு கொட்டி வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துருக்கேன். அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சி பொட்டுக்கலை எடுத்து வந்துட்டேன். இப்போ இதில் கொட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலக்கிக்கலாம். இதுமாரி வடிகட்டி எடுத்துங்க. இப்போ அதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது சேர்த்து, இந்த குருமா வந்து சேர்த்து தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.